கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளித்திருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று மார்க்கெட் நிலவரம் எப்படி இருந்தது? நேற்று கோல்ட் ரேட் அகைன் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஃபெஸ்டிவ் சீசன் வரதுனால இப்ப கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகணும் நிறைய ட்ரேடர்ஸ் நினைப்பாங்க, பொதுமக்கள் நினைப்பாங்க. அதே சமயத்துல நகை விற்பனை இப்ப அதிகரிச்சிட்டு இருக்கு. உங்களுடைய கருத்து சொல்லுங்க சார். ஏதாவது ஈவன் லாஸ்ட் வீக் கூட இதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஃபெஸ்டிவ் சீசனுக்கும் கோல்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதாவது இங்க டிமாண்ட், இந்தியாவில் டிமாண்ட் இருக்கலாம் மேபி, பட் குளோபலா பிரைஸ் எதை வச்சு நிர்ணயிக்கப்படுதுன்னு பார்த்தா யூஎஸ் எக்கானமின்னு சொல்லியிருக்கோம். யூஸ்வலா சொல்றது தான் ரெகுலர் தியரியில். ஸோ அந்த வகையில் எடுத்தோம்னா நேற்று பெரிய அளவு ஃபாலோ இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட $1203 வரைக்கும் லோ இப்போ $1205, $1208 பக்கம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ இந்த ரேஞ்சில் பையர்ஸ் பிசிக்கல் ஆன்லைனில் பை பண்ண நினைச்சா பை பண்ணிட்டு 1200 ஸ்டாப் லாஸ், ரொம்ப கம்மியான ஸ்டாப் லாஸ் வச்சு ஹோல்ட் பண்ணலாம் ஒன்று. ஆனால் கிட்டத்தட்ட நேற்று ஒரு $10 மேல இறக்கத்தை கொடுத்த மார்க்கெட்ல இந்திய சந்தையில அந்த அளவுக்கு இறக்கம் கொடுக்கவே இல்லை. நேற்று முன்தினம் தங்கத்தின் விலை 26,999, 27,000க்கு ₹1 கம்மியா முடிவடைஞ்சது. நேற்று ஒரு ₹28 கம்மி, மொத்தமாவே 10 கிராமுக்கு சொல்றேன். மொத்தமாக வெறும் ஒரு ₹2 இறக்க, ₹1.10 இறக்கத்தோடு தான் முடிவடைஞ்சிருக்கு. பெரிய மூவ்மெண்டே கிடையாது மார்க்கெட்ல. வேற அங்க இறங்கின இறக்கத்துக்கு இங்க எடுத்து பார்த்தால் இன்கேஸ் நேற்று இருந்த விலை, நேற்று முன்தினம் இருந்த ருப்பியோட வேல்யூ ₹61.53 இருந்த விலை, அந்த ரேட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா $66,500 வந்திருக்கணும். கிட்டத்தட்ட $450 வீழ்ச்சி கொடுத்திருக்கணும். ஆனால் அதற்கு பதிலாக ₹61.53 இருந்த ருப்பியோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகி வீக்கை பலகீனமை ₹61.84 முடிவடைஞ்சதுனாலதான் அங்க யூஎஸ் மார்க்கெட்ல இருந்த இறக்கம் இங்க நம்மளால பார்க்க முடியல. சோ அந்த இறக்கம் நமக்கு எப்போ நம்ம ஃபீல் பண்ண முடியும் இங்க மார்க்கெட்லனா ருப்பி ஸ்ட்ராங்காக தான் ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உலகச்சந்தையில ஏன் இறங்குச்சு அப்படின்னா டாலர் ஸ்ட்ராங் ஆனதுனால உலகச்சந்தையில இறங்கிருக்கு. ஆனா இங்க ஏன் இறங்கலாம், அதே டாலர் ஸ்ட்ராங் ஆனதால ருப்பி வீக் ஆனதால இறங்கலாம். தொடர்ந்து பேசலாம் சார். பெங்களூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சரவணன். வணக்கம் மேம். சொல்லுங்க சரவணன், உங்க சந்தேகங்கள் என்னன்னு சத்தமா கேளுங்க. வணக்கம் மேம், நான் ஹரிஹரன் சார் பேசணும். பேசுங்க. வணக்கம் சார். நான் பெங்களூர்ல பிரான்ச் ஓபன் பண்ணதை நான் பாத்திருக்கேன், போர்டு பாத்திருக்கேன் சார். ஓகே. எனக்கு என்ன வேணும்னா நீங்க செமினார் எப்போ கண்டக்ட் பண்ணுவீங்கிறது டீடைல் எனக்கு வேணும். செமினார் மோஸ்ட் ப்ராபப்லி அக்டோபர் 12 ஃபிக்ஸ் பண்ணிருக்கேங்க. இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. ஃபைனலைஸ் பண்றதை கண்டிப்பா இதே நிகழ்ச்சியிலே சொல்லுவோம். அந்த செமினார் முடிஞ்சு அடுத்த நாள் அங்க லைவ் ட்ரேடிங் செஷனும் இருக்கும். அதுவும் அட்டன் பண்ண மறக்காம அட்டன் பண்ணுங்க. சார், நேற்று ஆர்பிஐ மீட்டிங் நடந்தது. அதுல ரகுராம் ராஜன் சொல்லியிருக்காரு வட்டி விகிதங்கள் மாற்றம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இதுல கரன்சில என்ன இம்பாக்ட் இருக்கும்? அதே மாதிரி ஆர்பிஐயோட இப்போ முடிவுகள் பங்குச்சந்தை பொறுத்து தான் இருக்கும். பட் கமாடிட்டிக்கு எதனோட பொறுத்து முடிவு அமையும் சார் கமாடிட்டி மார்க்கெட்ல? இந்தியாவை பொறுத்தவரையில கமாடிட்டி மார்க்கெட்ல எதனால இம்பாக்ட் இருக்கும்னா பியூரா ருப்பி வேல்யூல மட்டும்தான். இங்க ஆர்பிஐ நேற்று இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணிருக்காங்க அப்படின்னா எக்கானமி பெட்டரா இருந்தா ஹைக் பண்ணிருப்பாங்க. அப்படி ஹைக் பண்ணா ₹61.84 போயிருக்காது. எந்த மாற்றமும் இல்ல அப்படின்றதுனால இங்க அப்படியே நின்றுச்சு. பட் யூஎஸ் மார்க்கெட்ல யூஎஸ் அகெயின்ஸ்ட் ஐஎன்ஆர் ரொம்ப ஸ்ட்ராங்கா போனதுனால இங்க ருப்பி ரொம்ப வீக்கா ₹61.84 போனதுனால இங்க எல்லா காஸ்ட்டுமே ஏறினபடி நிக்குது. அங்க கொடுத்த இறக்கத்தை இங்க கொடுக்கவே இல்லை. எப்போ ருப்பி ஸ்ட்ராங் ஆகுதோ அப்போ வேணாலும் டிப்ரிஷியேட் ஆகலாம். அது மாதிரி கன்ஃபியூஸ்டு மோட்ல இருந்துட்டு நம்ம மார்க்கெட். சார், M6 க்ரூட் ஆயில் இப்போ ஒரு என்ன டார்கெட்ல இருக்கு? அதாவது ஸ்மால் டார்கெட்ல இருக்கா இல்ல மிதமான நிலைமையில இருக்கா க்ரூட் ஆயில் லெவல்? MCX க்ரூட் ஆயில் விட அது நல்ல ஃபால். நேற்று கிட்டத்தட்ட ஒரு பெரிய இறக்கத்தையே கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். 5673 வரைக்கும் வந்திருக்கு நேற்று. யூஎஸ் மார்க்கெட்லயும் நல்ல ஃபாலோ கொடுத்தது. $90.74. அதாவது இது விரலை இல்லாத லோ. கடந்த ஒரு வருடம் 2 வருடம் இல்லாத அளவுக்கு லோவை கொடுத்து 90.74 வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கு. இன்னும் ஒரு $2 நம்ம $2.5 பொறுத்திருந்து பார்த்து அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்குச்சுன்னா அங்கிருந்து ஏறாதுன்னா முடிவுக்கு வரலாம். ஆனால் இந்த இடத்துல யாராவது பை பண்ண நினைச்சீங்கன்னா பை பண்ணிக்கோங்க. பட் ஸ்டாப் லாஸ் $88.5, $88.2 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஒன்று ஏன் நேற்று இறங்குச்சு அப்படின்னு எடுத்தோம்னா இன்று வெளியாகக்கூடிய க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ஸ்டாக் லெவல் கொஞ்சம் ரொம்ப பலகி, ஏதாவது அதிகமா இருக்கு சப்ளை அப்படிங்கிற ஒரு ஃபோர்காஸ்ட் வெளியானதுனால நேற்று வெளியானதால மார்க்கெட் அது இறக்கத்தை கொடுத்திருக்கு.
ஆனா இன்னைக்கு மாலை நம்ம இந்திய நேரத்தின்படி 8 மணிக்கு என்ன டேட்டா வெளியாக இருக்குன்றத பார்த்துட்டு அந்த நேரத்தில் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நேற்று வந்து எதிர்பார்ப்பினால் நேற்று இறங்கப்பட்டது மார்க்கெட். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிற ஒரு செய்தி வந்துச்சுன்னா திருப்பி மேல போகும். ஆனா அங்க இன்வென்ட்ரி வீக்கா தான் இருக்கும். ஸ்டாக் லெவல் என்னமோ சப்ளை வந்து அதிகமா இருக்குன்னு டேட்டா வெளியானது பிறகு இங்க ஏறும். ஏன் ஏறும்னு பாத்தீங்கன்னா டேட்டா வந்து அதிகமா இருக்குன்னு சப்ளை அதிகமா இருக்குன்னு வெளியானது நேற்று எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிறதுனால இன்று கொஞ்சம் ரிவர்ஸா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஏறும். ஸோ இந்த மாதிரி குழப்பம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த 7:50 இருந்து ஒரு 8:15 மணி வரல க்ரூட் ஆயில் ஈவினிங் ட்ரேட் அவாய்ட் பண்றது நல்லது. தொடர்ந்து பேசும் சார். அரக்கோணத்துல இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பத்மநாபன். வணக்கம் மேடம். சார் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க பத்மநாபன், கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. சார் கிட்ட கொஞ்சம் பேசணும் மேடம். பேசுங்க. வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். அரக்கோணத்துல இருந்து பத்மநாபன் சார். புரியல, கொஞ்சம் சத்தமா கேளுங்க சார். அரக்கோணத்துல இருந்து பத்மநாபன் பேசுறேன் சார். சொல்லுங்க பத்மநாபன். சார், சில்வரோட பேஸ் இன்னும் எவ்வளவு சார் இறங்கும்? இப்போ 17 அவுன்ஸ் கட் ஆயிருக்கு சார் நைட்டு. அதனால சில்வர் இன்னும் இறங்க மாட்டாரு. கோல்டு 1200க்கு கீழே இறங்கி ஒரு 2 நாள் கண்டினியூவா செட்டில் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த டைம்ல கோல்டும் சில்வரும் பை பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரமா பொறுத்து இருந்து மார்க்கெட் இறங்குதா ஏறுதா அந்த இடத்துல பிஹேவியர் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா தான் நம்ம பொசிஷனல் கால் எடுக்கணும். அதுல இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதாவது நிகழ்ச்சிக்கு காலையில வரும்போது தான் என்னென்ன ஆச்சுன்னு நேற்று நான் படிப்பேன். மற்றபடி நான் ட்ரேடிங் பண்ணும்போது நேற்று நான் என்னோட லெவல்ஸ் என்ன சொல்லுச்சோ அந்த லெவல்ஸ் படி நான் ட்ரேட் பண்ணிட்டு மார்க்கெட்டை முடிச்சிருப்பேன். ஸோ இன்ட்ராடேல ட்ரேடர்ஸ் இந்த கிரேட் வெஞ்சர்ஸ் லெவல்ஸை பார்த்து பண்றவங்களுக்கு இந்த கோல்டு மூவ்மெண்ட்ஸ் வேர்ல்டு எந்த அளவுக்கு இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. ஏன்னா அதிகபட்சமா ஆனாலும் அவங்க ஸ்டாப் லாஸ் தான் லாஸ் ஆக போகுது. லாபம் வந்தாலும் அவங்க பிக்ஸ் பண்ண டார்கெட் வந்துட போகுது அப்படிங்கிற நினைப்புல கிளியரா ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதனால இந்த மாதிரி குழப்பம் ஏதாவது ஒரு ரேஞ்சை விட்டு அடுத்த ரேஞ்சுக்கு போகும்போது முழுக்க இன்ட்ராடே பண்றது பெட்டர் வித் லெவல்ஸோட. நன்றி சார். தொடர்ந்து பேசலாம். கோவையிலிருந்து அடுத்த நிகழ்ச்சியில் இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். பேசுங்க மணிகண்டன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பக்கத்துங்க எம்சிஎக்ஸ் எஃப்எம்சி ஃபைனான்சியல் டெக்னாலஜி இவங்களுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்குங்க. அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா நேற்று சால்வ் ஆன மாதிரி சொன்னாங்க. அதனால எப்படி இருக்கு அதனால ஏதாவது இந்த நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் இன்னும் காப்பர்க்கெல்லாம் ஓபன் ஆகாம இருக்கு. 2015ஆம் வருடம் ஓபன் ஆகக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் எதுவும் இன்னை வரையில் ஓபன் ஆகாம இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? எஃப்டி வந்து M6 விட்டு முழுமையா வெளியாகணும் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள இருந்தது. மோரலஸ் நேற்று அந்த விஷயம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எஃப்எம்சில இருந்தே செய்தி வெளியா இருக்கு. அதாவது M6 விட்டு FT தேவையான அளவுக்கு விலகிட்டாங்க. அதனால மேற்கொண்டு அடுத்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் லான்ச் பண்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னுட்டு. ஸோ அநேகமாக இன்னும் ஒரு வாரத்தில் 10 டேஸ்ன்னு சொன்னாங்க, ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் என்னோட எதிர்பார்ப்பின்படி 2015ஆம் வருடம் கான்ட்ராக்ட் எல்லாம் ஓபன் ஆகும். நன்றி. மேலும் பேசும் சார். மதுரையிலிருந்து ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் கந்தன். வணக்கம். சொல்லுங்க கந்தன். கமாடிட்டி சந்தை குறித்து உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. வணக்கம் சார். மதுரையிலிருந்து ஞானஸ்கந்தன் பேசுறேன் சார். வணக்கம். வந்து சார், இப்ப கேண்டில்ல வந்து டைம் ஃப்ரேம்ல 5 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சு ஒரு கேண்டில் ஓபன் ஆகி லோ பார்க்கும்போது சார் ஒரு சார்ட்டுக்கு ஒரு சார்ட் அது வித்தியாசப்படுது சார். அது எதனால சார்? அது கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா தேவலாம். ஒரு கேண்டில் ஒரு 5 நிமிஷம் கேண்டிலோ 15 நிமிஷம் கேண்டிலோ டைம் ஃப்ரேம்ல வச்சு பார்க்கும்போது ஓபன் ஐ லோ க்ளோஸ் எல்லாமே ஒரு சார்ட்டுக்கு ஒரு சார்ட் வித்தியாசப்படுது. இது வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். அதாவது 5 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த கேண்டில் கிரீன் கலர், ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன் கலர் செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கிரீன் கலர்ல வரும்போது அந்த கேண்டிலோட ஹை ரேட் வந்து க்ளோஸ், அந்த கேண்டிலோட பாட்டம் ரேட், அதாவது பாட்டம்ல இருக்க ரேட் வந்து ஓபன் அந்த ஸ்டிக்குன்னா நீங்க 5 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக்ல பாத்தீங்கன்னா அந்த 5 நிமிடம் ஆரம்பிக்கும் போது அந்த கீழே அந்த கேண்டில்ல பாட்டம் லைன் தான் வந்து ஓபன் சொல்லலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எவ்வளவு தூரம் அந்த கேண்டில் ஸ்டிக் முடியறதுக்கு மேல ஒரு கோடு நீட்டா போயிருக்கும், அதான் டைல்னு சொல்லுவோம். அந்த டாப்ல இருக்கக்கூடிய ஹெட் வந்து எவ்வளவு தூரம் போகுதுன்ற பார்த்துட்டு அதை தான் வந்து ஹைன்னு சொல்லுவோம். அது தனியா ஒரு லைன் மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த கேண்டிலுக்கு கீழே ஒரு லைன் இருக்கும், அதுதான் டைல். அந்த டைலோட எண்டு தான் வந்து லோன்னு சொல்லுவோம். அகைன் அந்த கேண்டில் வந்து ஓப்பனுக்கு மேல எந்த விலையில அந்த 5 நிமிஷத்துல முடியுதோ, 5வது நிமிஷம் கடைசி நொடி முடியுதோ
அந்த கேண்டில்ஸ் அந்த ஓப்பனுக்கு மேல இருந்துச்சுன்னா கிரீன் கலர்ல முடியும். அதுதான் வந்து க்ளோஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட், அதாவது ஓப்பன் ரேட்டை விட 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் ரேட்டை விட 5 நிமிஷம் முடியும் போது ஓப்பன் ரேட் எங்க முடிஞ்சதோ, அதாவது அந்த கேண்டில் ஸ்டிக்கோட அந்த விலை எங்க முடியுதோ அதுதான் வந்து க்ளோஸ். அந்த க்ளோஸ் ஓப்பனுக்கு மேல முடிஞ்சதுன்னா கிரீன் ஸ்டிக், அதே அந்த ஓப்பனுக்கு கீழே முடிஞ்சதுன்னா அது வந்து ரெட் ஸ்டிக். இது 5 நிமிஷத்துக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரியும், 1/4 மணி நேரத்துக்கு பார்க்கும்போது ஹை லோ ஓப்பன் க்ளோஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அந்த வித்தியாசம் தான் நீங்க பார்த்திருக்கீங்க. நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராஜா. வணக்கம் ராஜா. ஹலோ, சொல்லுங்க ராஜா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சென்னையில இருந்து நான் ராஜா பேசுறேன். பேசுங்க. ஹரிஹரன் சார் கிட்ட பேசலாமா? பேசலாம். சொல்லுங்க ராஜா. சார் சென்னையில இருந்து பேசுறேன். வணக்கம். நான் கிரேட் வெஞ்சரோட கிளைண்ட் தான். வணக்கம், சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து நேச்சுரல் கேஸ் பாத்தீங்கன்னா இந்த வீக்ல இருந்து ஃபுல்லா பை தான் ஆயிட்டு இருக்குது. ஆக்சுவலா நாளைக்கு இன்வென்டரி வந்து எப்படி வரும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நாளைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கும் நேச்சுரல் கேஸ்? நாளைக்கு வந்து இந்தியன் எம்சிஎக்ஸ் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் நாளைக்கு முழு நேரம் அழைப்பு. மார்க்கெட் நாளைக்கு ஃபுல்லாவே க்ளோஸ், ஏன்னா காந்தி ஜெயந்தி அப்படிங்கறதுனால. ஸோ நாளைக்கு நீங்க வந்து ட்ரேடிங் பண்ண முடியாது. நாளைக்கு காலையில நாளை நேச்சுரல் கேஸ் யூஎஸ் மார்க்கெட்ல என்ன மாறுதல் இருக்கோ அது வெள்ளிக்கிழமை காலையில ஃபர்ஸ்ட் முதல் நொடியிலே என்ன மாறுதலோ அந்த மாறுதலை கொடுத்துரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு நீங்க இன்னைக்கு பை பண்ணி வெள்ளிக்கிழமை வரைக்கும் வச்சுட்டு இருக்கலாங்கிற இதுல போகாதீங்க. ஏன்னா மோராலஸ் வின்டர், அதாவது குளிர்காலம் நெருங்க கொஞ்சம் மேல போகும்னு சொல்லலாம் கேஸ் எப்பவுமே. ஏன்னா ஹீட்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க வடநாட்டில் அப்படிங்கறது, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நேற்று கிட்டத்தட்ட $3 சரிவை கொடுத்திருக்கு க்ரூட் ஆயில். $3 சரிவு கொடுக்கும்போது இங்க நேச்சுரல் கேஸும் யூஎஸ் மார்க்கெட்ல சரிவு தான் கொடுத்திருக்கு. ஆனால் இங்க ருப்பியோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆனது மட்டும் மேல முடிவடைஞ்சிருக்கு. சோ நீங்க இங்க கேஸ் ஏறுதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா ஆக்சுவலா கேஸ் இறங்கிட்டு இருக்கு. அதனால நீங்க கேஸ் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நீங்க ட்ரேடிங் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நிதானமாவே இருந்து அடுத்த வாரம் கொஞ்சம் ருப்பி ஸ்டெப்லைஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை வச்சு நம்ம இங்க மானிட்டர் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நீங்க நாளை மார்க்கெட் இல்லை அப்படிங்கறதுனால நேச்சுரல் கேஸ்ல இன்னைக்கு இன்ட்ராடே வேணா பண்ணுங்க, கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. நன்றி. மேலும் பேசலாம் சார். மதுரையில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் செல்வராஜ். சொல்லுங்க செல்வராஜ், கேள்வி கேளுங்க. ஹலோ, வணக்கம் சார். நான் மதுரை வந்து பேசுறேன். கிரேட் வெஞ்சரோட கிளைண்ட் தான் சார். சொல்லுங்க. இப்போ தான் சார் நான் ஒரு மாசமா ட்ரேட் பண்ணிருக்கேன் சார். இப்போ வந்து சார் நான் லெவல்ஸை ஃபாலோ பண்ணவா சார்ட்டை ஃபாலோ பண்ணுவேன் சார்? எனக்கு அதான் ஒரு சந்தேகமா இருக்கு. புதுசா ட்ரேடிங் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க லெவல்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணும். நிறைய முறை நான் இந்த நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு 2 கமாடிட்டி மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு கமாடிட்டி பெரிய கமாடிட்டி, அதாவது கோல்டு சில்வரோ இல்ல மீடியம் கமாடிட்டி காப்பர் கூட இல்ல ஒரு கமாடிட்டியும் இன்வெஸ்ட்மெண்ட் தகுந்த மாதிரி. இன்னொரு கமாடிட்டி வந்து சில்வர் மினி கோல்டு மினில ஒரு கமாடிட்டியும் எடுத்துக்கோங்க. சோ இதை எடுத்து நீங்க ட்ரேட் பண்ற லெவல்ஸை பார்த்து 22 நாள் கண்டினியூவா விடாம பண்ணுங்க. பை சைடு கொடுத்தா பை சைடும் ட்ரேட் பண்ணுங்க, ஈவினிங்கோ இல்ல ஆஃப்டர்நூனோ இமீடியட்டா செல் ட்ரேட். 2 பக்கமும் என்ட்ரி கொடுத்தா 2 பக்கமும் ட்ரேட் பண்ணுங்க. கரெக்டா நீங்க ட்ரேட் பண்ணிட்டு எழுதிய வச்சுட்டு வாங்க லெவல்ஸ் இந்த டைம் வந்துச்சுன்னு. 22 நாள் கழிச்சு பார்க்கும்போது ஒன்னு லாபம் டீசென்டான லாபம் இருக்கும், இல்லைன்னா அதாவது 8ல இருந்து 10% லாபம் ரொம்ப சுலபமா ஒரு 10-15 நாள்லயே வந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதிகமா நான் லாஸ் ஆகும். ரொம்ப எந்த ரேஞ்சில நீங்க முதலீடு அந்த ரேஞ்சிலேயே இருந்திருக்கும் அட்லீஸ்ட் மார்க்கெட். இது இல்லாம செஞ்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டா இருந்தா பெரிய அளவு லாபம் வராம முடியும் போது நீங்க இது லெவல்ஸ் இல்லாம செஞ்சா பெரிய அளவு நஷ்டமாகும். அதனால என்ன சொல்லுவேன், லெவல்ஸை பார்த்து பண்ணுங்க. அந்த 10% லாபம் வந்ததும் ஒரு நாட்கள் ஒரு ட்ரேடிங்கை நிப்பாட்டிட்டு ஃபைன் நம்ம லாபம் எடுக்க முடியுது, எப்படி பண்ணி லாபம் எடுத்து கொஞ்சம் ரிவ்யூ பாருங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கேப் கொடுத்து ட்ரேடிங் ஆரம்பிங்க. தொடர்ந்து பேசலாம் சார். புதுக்கோட்டையிலிருந்து அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராஜமாணிக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க ராஜமாணிக்கம், பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் க்ரூட் ஆயில் நேற்று 5873 ஒரு பை பண்ணிட்டேன் சார் 2 லாட்டு. சரிங்க. இப்ப வச்சுக்கலாமா இல்ல கொடுத்துடலாமா சார்? இல்ல பொசிஷன் வச்சுக்குவா சார்? 2-3 நாள் ஏற வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் ஒரு $100 வரைக்கும் நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்பினால், அதாவது $88.5 கீழே மார்க்கெட் என்னைக்காவது முடிவடைய வரைக்கும் நான் ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னா நீங்க ஸ்டாப் லாஸ் அந்த இடத்துல வச்சுட்டு நீங்க பைய ஹோல்ட் பண்ணலாம். இல்ல 200 பாயிண்ட் இறங்கி இருக்கு, மேலும் இன்னொரு $1 இறங்குச்சுன்னா ஆவரேஜிங் கூட செய்யணும். டபுள் ஆவரேஜ் பண்ணாலும் டபுள் ஆவரேஜ் பண்ணி ஒரு 80 பாயிண்ட் லாபத்துல வெளியே, ஐ மீன் ஆவரேஜ் பண்ணோட 80 பாயிண்ட்ல நீ லாபத்துல நீங்க வெளியானீங்கன்னா மொத்தமா ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் லாஸ்ல நீங்க வெளியாகலாம்.
சோ இல்ல என்னால அவ்வளவு தூரம் வெயிட் பண்ண முடியாதுன்னா நீங்க வெளியாகலாம். நன்றி சார். தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சுரேஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க சுரேஷ், பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். குரூட் ஆயிலோட நேற்று பெரிய ஃபாலுக்கு அப்புறம் இன்னைக்கு எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கு சார்? டுடே லெவல் சொல்லுங்க சார். குரூட் ஆயில் ஓகே, இன்னைக்கு லெவல்ஸ் வேணுங்களா? ஆயில பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 5779க்கு மேல இருந்துச்சுன்னா பையிங். ஒரு 15 பாயிண்ட் கூட நீங்க எதிர்பார்க்கலாம். அதே டவுன் சைட்ல 5662 கீழே இருந்துச்சுன்னா ஷார்ட் போகலாம். செல்லிங் போனால் அகைன் ஒரு 15 பாயிண்ட் இல்ல 20 பாயிண்ட் தாராளமா எதிர்பார்க்கலாம். நன்றி. மேலும் பேசும் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கருணாகரன். ஹலோ, சொல்லுங்க கருணாகரன். கமாடிட்டி சந்தை குறித்து உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். நான் கமாடிட்டி மார்க்கெட்ல புதுசா பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, அது எந்த மாதிரி பொருளை நம்ம தேர்வு செஞ்சா நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும் மேடம்? ஓகே கருணாகரன், சொல்லுங்க சார். கருணாகரன், சென்னையில இருந்து தான் பேசுறீங்க. கிரேட் வெஞ்சர்ஸோட ஹெட் ஆபீஸ் 100 ஃபீட் ரோட்ல இருக்கு. தாராளமா நீங்க தொடர்பு கொண்டு நேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாத வருமானம் என்ன கமாடிட்டிஸ்ல இருந்து வேணும், அதுக்கு என்ன முதலீடு செய்யணும்னு சொல்லுவாங்க. அந்த முதலீடுக்கு எந்த கமாடிட்டி நீங்க ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது இன்ட்ராடே எடுத்து பண்ணலாமா இல்ல பொசிஷன் எடுத்து பண்ணலாமா, எப்படி இன்ட்ராடே பண்றது, எல்லா விஷயங்களும் நேர்ல சொல்லி கொடுப்பாங்க. சோ நீங்க நேர்ல வந்து பார்த்து பழகி பண்றது நல்லது. சார், பிரேக்குக்கு முன்னாடி ஒரு நேயர் கேட்டு இருந்தாரு. அதாவது நாளைக்கு நேச்சுரல் கேஸ் வந்து இன்வென்டரி லெவல்ஸ் வெளியாக இருக்கு, பட் எம்சிஎக்ஸ்ல வந்து நாளைக்கு லீவ், அதனால ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகுமா இல்ல இம்பாக்ட் இருக்குமா கேட்டிருந்தாரு. பட் யூஎஸ்ல வந்து நேச்சுரல் கேஸ் ஏறி முடிவடையும் சொல்றீங்க, ஆனா முடிவடையும் இருக்கும் சொல்றீங்க. பட் நெக்ஸ்ட் டே அதாவது ஃப்ரைடே வந்து அது அப்படியே டோட்டலா ஃபர்ஸ்ட் நொடியிலே சேஞ்ச் ஆகும் சொல்றீங்க. அது ஏன், எப்படி சார்? ஃப்ரைடே கூட டே மார்க்கெட் கிடையாது, தசரா ஹாலிடேஸ் அப்படிங்கறதுனால ஈவினிங் 5 மணிக்கு தான் மார்க்கெட் ஓபன். சோ இங்க நம்ம மார்க்கெட் வந்து நாளைக்கு நேஷனல் கேஸ் என்ன இன்கேஸ் யூஎஸ் மார்க்கெட்ல ஏறி முடிவடைஞ்சிருக்கு, நாளைக்கு நமக்கு ஆர்பிஐயும் கிடையாது, நாளன்னைக்கும் ஆர்பிஐ கிடையாது. அதனால இன்னைக்கு ஆர்பிஐ என்ன விலையில ருப்பி வேல்யூ என்ன லெவல க்ளோஸ் ஆகுது அப்படிங்கறத வச்சுட்டு நேஷனல் கேஸ் நாளைக்கு அங்க ஃபார் எக்ஸாம்பிள் 61 ரூபாய் 84 பைசாலே இருக்கு ருப்பியோட வேல்யூ அப்படின்னா, நாளைக்கு கேஸ் அங்க ஏறி முடிவடைஞ்சால் நாளன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு மார்க்கெட் ஓபன் முதல் நொடியே வந்து ஏறிதான் முடிவடைக்கும். இதே அங்க கேஸ் யூஎஸ் மார்க்கெட்ல இறங்கி முடிவடைந்தால் கண்டிப்பா அங்கேயும் வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை 5 மணிக்கு மார்க்கெட் இறங்கிதான் முடிவடையும். ஏன் அந்த மாதிரி உடனே ஓபன்ல ஏறுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேஸ் ஏறி முடிவடைஞ்சிருக்கு அப்படிங்கறது எங்க எல்லாருக்குமே தெரியும், கவனிச்சுட்டே இருக்கும். ஈவன் ட்ரேடர்ஸ்க்கும் நிறைய பேர் ஸ்மார்ட்டா இருக்காங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. சோ நாளை மறுநாள் 5 மணிக்கு ஓபன் ஆகும்போது எல்லாருமே பையிங்ல போவோம், அப்ப யார் தான் செல்லிங்ல போவோம். அதனால வந்து அந்த ஒரு பாரபட்சம் இருக்கக்கூடாது. 99.9% வந்து அக்கார்டிங் டு இன்டர்நேஷனல் மார்க்கெட் ரேட்டுக்கு அப்படியே போகணும் அப்படிங்கறதுனால என்ன விலையில முடிவடையோ அந்த விலையை அப்படியே அங்க ஓபன் பண்ணி காட்டுவாங்க. மேலும் பேசும் சார். ஈரோட்ல இருந்து அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கவிதா. ஹலோ, சொல்லுங்க கவிதா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார்ட்ட பேசுங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நிக்கல் 1063ல பை பண்ணி வச்சிருக்கீங்க. சரிங்க. இப்போ ஆவரேஜ் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா என்ன ரேட்ல எடுக்கலாம் சார்? ஓகே, ஆக்சுவலா நீங்க ஆவரேஜ் வேணா போகலாம். இப்ப போயிட்டு அந்த ஆவரேஜிங் போற கமாடிட்டிக்கு ஐ மீன் போற லாட்டுக்கு வேணுமா 100,000 ரூபீஸ்க்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்க அந்த பைய ஹோல்ட் பண்ணலாம். என்ன ரீசன் அப்படின்னா, பேஸ் மெட்டல்ஸ் ஏறதுக்கான வாய்ப்புகள் அடுத்த ஓரிரு வாரங்கள் இருக்கு. ரீசன் என்னன்னா, யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. சைனீஸ் ஜிடிபி மட்டும் கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் லைட்டா இறங்கின மாதிரி இருந்து லாஸ்ட் வீக். அகைன் அந்த யூஎஸ் மார்க்கெட் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதோட இம்பாக்ட் சைனீஸ் மார்க்கெட்ல இன்னும் ஒரு வாரங்கள்ல வரும்போது பேஸ் மெட்டல்ஸ் டிமாண்ட் அகைன் ரைஸ் ஆகும். மேலும் பேசும் சார். திருச்சியில இருந்து அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சரவணன். வணக்கம் மேடம். சொல்லுங்க சரவணன், கேள்வி கேளுங்க. சார் வணக்கம் சார். 2 கொஸ்டின் சார். வணக்கம். ஒண்ணு சார், இப்ப கோல்டு வந்து $1200 கீழே போனா அதை ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பை பண்ண சொல்றீங்க. ஆக்சுவலா நம்ம வந்து வாங்குறது வந்து இப்ப இதுலதான் ட்ரேடிங்ல வாங்குறது பாயிண்ட்ஸ்ல வாங்குறோம். அப்ப டாலருங்கும் போது $1க்கு எத்தனை பாயிண்ட்ஸை வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கிறது எப்படி சார் கனெக்ட் பண்றது? அதே போல குருடாயிலா இருக்கட்டும் இல்ல எதுவா இருக்கட்டும், டாலர்ல நீங்க சொல்றீங்க, அப்ப டாலருங்கும் போது குருடாயில் எத்தனை பாயிண்ட்? இப்ப 90. அதே போல 1200 இப்ப 1203 இருந்து 3 பாயிண்ட்ங்கும் போது இது கோல்டுல எத்தனை பாயிண்ட்? சரி, நீங்க கேட்கறது ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி. ஆனா நீங்க அந்த மாதிரி கணக்கு எடுக்கும் போது இன்னைக்கு 61.84 இருக்க விலைக்கு நான் ஒரு கால்குலேஷன்ல சொல்றேன் அப்படின்னா, ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு 63 ரூபா போயிடுச்சு, இல்ல 60 ரூபா வந்துருச்சு.
அப்போ உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நேற்று வந்து வெறும் 30 பைசா பலகீனமானதுக்கே, ருபி பலகீனமானதுக்கே அங்க இறங்கின $10 இங்க கோல்டு இறங்கவே இல்லை. ஸோ அந்த 10 பைசே 5 பைசேக்கே பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்கிறதுனால நீங்க ருபியோட வேல்யூ நடுவில் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத மறந்துடுறீங்க. அதனாலதான் நான் வந்து என்ன சொல்றது, எப்பவுமே கோல்டு இப்ப கடந்த கேள்வி கூட கேஸை பத்தி பேசும்போது ₹61.84 இருந்தால் கேஸ் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்றேன். அப்படின்னா ருபின்ற ஒரு கேட்டகரி, ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு நடுவில் இருக்கு. அதனால டாலர்ல அங்க பார்த்துட்டு, டாலர்ல அங்க இறங்குதான் நீங்க ஆன்லைன்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது ஒன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா இங்க என்ன விலையா இருந்தாலும் நீங்க வெளியாகிறது தான் நல்லது. நன்றி. நன்றி சார். நீங்க இங்க அரங்கத்துக்கு வந்தது கமாடிட்டி வாணிபம் குறித்து பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க. நன்றி சார். நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நாம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.